என் தம்பி கிளம்புற அன்றைக்கி எடுத்த விலாக் இது. ஸோ அன்றைக்கி காலையில் வந்துட்டு நாங்கள் டீ எல்லாம் போட்டு குடிச்சிட்டு என்ன சமைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தோம். அவன் திடீர்னு வந்து சிந்தாமணி சிக்கன் பண்ணலாம் அப்படின்னு சொன்னான். சரி குழம்பு என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டால், நீ தான் ரசம் நல்லா வைப்பேன்னு சொல்லிட்டு இருக்கல, ரசம் வை, என் ரசத்தை விட வந்து நல்லா இருக்கா பார்க்கலாம் அப்படின்னு சொன்னான். ஸோ அன்றைக்கி மெனு வந்துட்டு ரசம் வெர்சஸ் சிந்தாமணி சிக்கன் தான். அண்டு இது காலையில் பிரேக்ஃபாஸ்ட் டீ குடிச்சதுக்கப்புறம் இந்த ஃப்ரெஞ்ச் டோஸ்ட் இதுதான் வந்து நானும் என் தம்பியும் ஸ்கூலுக்கு போகிறப்ப காலையில் சாப்பிட்டு போவோம். ஸோ அந்த ஓல்டு மெமரிஸ் வந்து திரும்ப வரதுக்காக பண்ணோம். இவன் வந்து ஃபுல்லாக சமைச்சிட்டு இருந்தான். அண்டு நான் வந்துட்டு அன்னைக்கு பிளான்ஸ்லாம் நாங்கள் வாங்கிட்டு வந்திருந்தோம்ல, ஸோ அதை வந்துட்டு பூவெல்லாம் பூத்துருந்தது. ஸோ அந்த வேலையெல்லாம் முடிச்சிடலாம் இவன் சமைக்கிற நேரத்தில்னு சொல்லிட்டு பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு அப்புறமும் திரும்ப ஒரு டீ போட்டு குடிச்சிட்டு அந்த பிளான்ட் எல்லாம் அரேஞ்ச் பண்ணுறதுல வந்து உட்காந்துட்டேன். அது என் தம்பி வாங்கி கொடுத்த பிளான்ட்டில் வந்துட்டு ஒன்று வந்துட்டு நல்லா பூ பூக்கிற பிளான்ட்டு. ஸோ அதில் நிறைய பூ பூத்துருந்தது. ஸோ அந்த பூ பூத்ததெல்லாம் வச்சு ஒரு பவுல் மாதிரி, ஃப்ளவர் பவுல் மாதிரி பண்ணலான்னு சொல்லிட்டு அந்த ஃப்ளார்ஸ்லாம் கட் பண்ணி அரேஞ்ச் பண்ணேன். இன்ன வரைக்கும் அந்த பூச்செடியில் நல்லா தான் பூ வருது. நான் ஆக்சுவலாக எக்ஸ்பெக்ட் பண்ணல. அந்த பூவில் ஒரு 10 பூ வந்திருக்கும். அந்த பூவை எடுத்துகிட்டு ஒரு தண்ணியில் வந்துட்டு அழகாக அதெல்லாம் அரேஞ்ச் பண்ணிட்டேன். இப்போ அதுக்கு வேறு பவுல் ஒன்று வாங்கிட்டேன். அதை நான் அப்கமிங் வீடியோஸில் வந்து காமிக்கிறேன். ஸோ இதுதான் செஞ்சது. என் தம்பி செஞ்ச சிந்தாமணி சிக்கன், அதுக்கப்புறம் நான் எப்போவுமே வைக்கிற ரசம், அதுக்கு முந்தின நாள் கிரில் சிக்கன் வாங்கியதும் அதுக்கப்புறம் சாதம். அன்றைக்கி ஈவினிங் என் தம்பி மொத்த பொட்டியும் கட்டிட்டு கிளம்பிட்டான். ஸோ அவன் இப்போ சென்னையில் இருக்கான். நான் வாய்ஸ் ஓவர் கொடுக்குற அன்னைக்கு ஒரு மாதிரி ரொம்ப சைலண்ட்டாக இருக்குது வீடு. ஏன்னா அவன் பேசிக்கிட்டே இருப்பான், நான் கேட்டுகிட்டே இருந்தேன். இப்போ ரொம்ப சைலண்ட்டாக இருக்குது. அண்ட் எஸ், காம்படிஷனோட வின்னர் 2 பேரும் தான். ஏன்னா 2மே நல்லா தான் இருந்தது. அவ்வளோதான் பீப்புள். ஓகே பாய்.